வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, இன்ஃப்ளமேஷன்ஸ். இது மூலமாக எந்த நோய் வந்தாலும் எப்படி வருது, இந்த இன்ஃப்ளமேஷனாக என்ன, இதுக்கு சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளமேஷன்ன்றது என்னென்னா ஹீட் பாடியில் தான் முதல்ல வருது இது. அப்போ என்னென்னா அந்த ஹீட் ஒவ்வொரு ஆர்டரியில் ரத்தத்தோடையே ட்ராவல் பண்ணி நம்ம எலும்புகள்கிட்ட போகும்போது அந்த ஸ்வெல்லிங்கை கொடுக்குது. அண்ட் மசில்ஸில் எங்கேயாவது போகும்போது மசில்ஸ்லேயும் ஸ்வெல்லிங் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு செல்லுலேயும் கூட நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு நாடி பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபயர் இவ்வளோ இருக்குது, எர்த் இவ்வளோ இருக்குது, ஏர் இவ்வளோ இருக்குது, வாட்டர் இவ்வளோ இருக்குது, வுட் இவ்வளோ இருக்குது, எதோட எது மிக்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாத்தையும் நம்ம நாடியில் பார்க்குறோம். எப்படி நோய் வருதுன்றது பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் 70% ஆஃப் த வாட்டர் இருக்கணும். அந்த வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால வரதில்லை, நம்ம பாடியில் எனர்ஜியாக ட்ராவல் பண்ணோம். வாட்டர் எனர்ஜின்றது, இந்த வாட்டர் எனர்ஜின்றது ஃபயர் எனர்ஜியோடு கம்பைன் பண்ணும்போது வாட்டர் எனர்ஜி சுண்டி போயிடும். சுண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஜாஸ்தியான என்ன ஆகும், ஃபயர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ், ஒவ்வொரு செல்லும் செத்து போயிடும். அங்கே தண்ணி இல்லை, என்ன பண்ணோம், செத்து போயிடும் அந்த செல்ஸ் எல்லாமே. அந்த செல்ஸ்க்கு எதுவுமே 5 எலிமெண்ட்ஸில் பேலன்சிங்காக இல்லாததுனால டிப்ரிவேஷன் கிடைக்கும் இதுக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடி பார்த்து நாடியில் பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாருக்குமே எந்த நோய் இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன்ஸை கிளியர் பண்ணணும். இன்ஃப்ளமேஷன்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம நோய்க்கே போகணும். என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கணும். செல்ஸில் இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிச்சுனாவே பாதி நோய்கள் குணமாயிடும், தானாகவே குணமாயிடும். பாடிக்கு அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம பாடிக்கு செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி, செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் ஒர்க் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் நம்ம நாடி பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், பஞ்சபூதங்கள் மூலமாக செல்ஸை முதல்ல பஞ்சபூதங்களை சரி பண்ணுறோம். சரி விகிதத்தில். இப்போ வாட்டர் கம்மியாக இருக்குன்னா வாட்டரை அதை பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நேச்சுரலான்னு கேட்டிங்கன்னா, வெறும் காலில் மண்ணில் நடங்க. 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வாக்கிங் போகும்போது செருப்பு போடாமல் மண்ணில் தான் நடக்கணும், தரை கிடையாது, ரோட்லலாம் கிடையாது. மண்ணில் நடந்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உங்களுடைய பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகி உள்ளங்கால் வழியாக ட்ராவல் ஆகி இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும், நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அதனால தான் விவசாயிகள் அந்த காலத்தில் அவ்வளோ பலமாக இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது. மண்ணுக்கு அந்த மதர் எர்த்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போது எனக்கு அப்படி போக முடியலை, மண் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு எர்த்திங் மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அந்த எர்த்திங் மேட் மேலே நம்ம உட்காந்தோன்னா 27 மினிட்ஸு டெய்லி கொஞ்ச நாள் உட்காரணும். அப்போ ஆகும், அந்த எர்த்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த மேட்டில். அந்த மேட்டு வழியாக எலக்ட்ரான்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி போய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும். இதுவும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்புறம் சரி இதுவும் பண்ணிக்க முடியல என்னால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா, சின்னமன் ஸ்டிக் இருக்குது இல்லையா, அந்த சின்னமன் ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 100 கிராமோ 50 கிராமோ எவ்வளோ வேணால் அது உங்கள் இஷ்டம் எடுத்து தேனில் ஊற போடுங்க ஃபுல்லாக. பட்டை, சின்னமன் ஸ்டிக்குன்னா பட்டை, சுருள் பட்டை, அதை எடுத்து தேனில் ஊற போடுங்க. தேனில் ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து வெயிலில் காய வைக்கணும். அப்புறமா தேன் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக காயும். இப்போ சம்மர்னால சீக்கிரமாக காயணும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. காய வச்சுட்டு அதே சின்னமன் ஸ்டிக் எடுத்து மறுபடியும் தேனில் போடணும். மறுபடியும் அது ஊற வச்சு மறுபடியும் காய வைக்கணும். இந்த மாதிரி அந்த சின்னமன் ஸ்டிக்கையே டெய்லி தேனில் ஊற வச்சு காய வைக்கணும். காய வைக்கும்போது 48வது நாள் நம்ம அது மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு மிக்சிலேயோ இல்லை உரல்லையோ போட்டு இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் பண்ணிக்கிட்டதை டெய்லி 3 வேளை ஒரு சிட்டிகை, அதை பெருவிரலும் மோதிர என்ன சொல்லுவாங்க, பெருவிரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலும் அதை 2த்துலேயும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டு ஒரு துளியோண்டு உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாக்கில் நக்கிட்டு சுடு தண்ணி 1 கிளாஸ், கம்பல்சரி சுடு தண்ணி 1 கிளாஸ் குடிக்கணும்.
3 வேளையுமே இது பண்ணிங்கன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைஞ்சதுன்னா நோயின்றது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நோயை குணப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு இதே ஸ்டெப்பே இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கணும். அதுதான் நம்ம நாடியில் பார்க்கும்போது எந்தெந்த எலிமெண்ட்டுன்னு பார்ப்போம். நம்ம அது வழியாகவே செல்களுக்கும் ஒவ்வொரு செல்லையும் நம்ம சரி பண்ணிட முடியும். அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் மண்ணில் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா எர்த்திங் மேட்டில் கால் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு டிப்ஸ் இப்போ கொடுத்துருக்கேன், அந்த டிப்ஸ் படி கூட பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு முதல்ல என்ன பண்ண இன்ஃப்ளமேஷன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாகும். இது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.